அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சென்சார் வண்டினா என்ன, அது போக ஸ்கேனிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த செக் இன்ஜின் லைட்டு எரியுது, இதனால் ஃபால்ட் எதுவும் இருக்கா, நம்ம அதை வச்சே ஓட்டலாமா, என் வண்டியிலலாம் ரொம்ப நாளாக இந்த செக் இன்ஜின் லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், இந்த செக் இன்ஜின் லைட் வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற பற்றியும், அப்படி ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படிங்கிற பற்றியும் முழு தகவல் வீடியோ இன்றைக்கான வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. நாம் இப்போ புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட்டை உருவாக்கி அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்கேன் டூல் மூலியமாக கண்டுபிடிக்கிறோம். அதுபோக இந்த செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்சாலும் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே, அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த வீடியோ. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, செக் லைட் எதுவுமே எரியலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் வயர் கப்ளரை கலட்டி விட போகிறோம். இப்போ இந்த கலட்டி விட்டோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, இசிஎம் போர்டுக்கு இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார்லேருந்து கிடைக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் எதுவுமே இசிஎம்க்கு சிக்னலாக போகாது. அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த இசிஎம் போர்டு அதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதில் மொத்தம் 3 வயர் இருக்குது. இதில் ஒரு வயர் கட் ஆகியிருந்தால் கூட ஒவ்வொரு வயருக்கும் ஒவ்வொரு ஃபால்ட்டு கோட் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம வயரை கட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாருக்கு அந்த வயர் கப்ளரை மட்டும் கழட்டி விடுறோம். இப்போ நம்ம அந்த கப்ளரை கழட்டி விடுறதுனால இசிஎம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோர் பண்ண கம்ப்ளைண்ட்டை நம்ம ஓபிடி கனெக்டர் மூலியமாக கனெக்ட் பண்ணி ஸ்கேன் டூல் மூலியமாக வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குது, எதனால் செக் லைட் எரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், செக் இன்ஜின் லைட் எரியுது, சர்வீஸ் லைட் எரியுது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இதே இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்க்கும்போதும் கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியலை. மைல்டாக பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி வண்டி நல்லா ஓடுது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் லைட் உங்களுக்கு சில நேரங்களில் எரியும். அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் லைட்டும் செக் இன்ஜின் லைட்டும் நாம் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செக் இன்ஜின் லைட் எனக்கு கொள்ள காலமாக எரியுது, ஆனால் வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லையே அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக செக் இன்ஜின் லைட் எரிஞ்சால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் இசிஎம் போர்டுக்கு சரியாக கிடைக்கலன்னா இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும், ஆனால் வண்டி எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி நமக்கு ஃபீலாக இருக்கும். அது அடுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி செக் இன்ஜின் லைட் தான் ரொம்ப முக்கியம். மால் ஃபங்க்ஷனல் லைட் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு சென்சார்லேருந்து ப்ராப்பராக சிக்னல் கிடைக்கல அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மால் ஃபங்க்ஷனல் லைட்டு. இந்த மால் ஃபங்க்ஷனல் லைட் எதனால எரியும் பார்த்தீங்கன்னா, இஜிஆர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலைன்னா எரியும், அதுபோக ஓட்டு சென்சார் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலைன்னா எரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது வண்டி ஓடும் ஆனால் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த சப் பாராமீட்டர்ஸுக்கு சிக்னல் வரல அப்படின்னா தான் இந்த மால் ஃபங்க்ஷனல் லைட் எரியும். மால் ஃபங்க்ஷனல் லைட் அப்படிங்கிறது வேற, செக் இன்ஜின் லைட் அப்படிங்கிறது வேற. இப்போ பழைய வாகனங்களில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரே லைட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நாம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்குவோம். இப்போ வரக்கூடிய வாகனங்களில் பார்த்தீங்க, BS6 வாகனங்களில் பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட் அப்படின்னு போட்டு அந்த லைட்லேயே செக் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னொரு லைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்தும் இருக்காது. நமக்கு டிஃப்ரென்ஸை பிரித்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு மாதிரி இதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வண்டிக்கு இந்த மாதிரி வரும்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இப்போ வேர்ல்ஸ் வாகன் இந்த மாதிரி வாகனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு இந்த மாதிரி வாகனங்களெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார் படம் போட்டு பிளிங்க் ஆகும், அந்த மாதிரி வரும். நம்ம இதுதான் செக் இன்ஜின் லைட்டு, இதுதான் மால் ஃபங்க்ஷனல் லைட்டுன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வரக்கூடிய வாகனங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தனியாக தெளிவாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்கேன் டூல் மூலியமாக இப்போ நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வயரை கழட்டி விட்டோம் இல்லையா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த ஸ்கேன் டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாகனங்கள்லையும் சென்சார் வாகனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபிடி போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஓபிடி போர்ட்டில் நாம் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது இந்த டிவைஸ் இசிஎம் போர்டோட கம்யூனிகேட் ஆகும். இந்த டிவைஸ் ப்ளூடூத் மூலியமாக இயங்கக்கூடியது.
இது மூலியமாக நம்ம இந்த டேபோட கனெக்ட் ஆகும். இப்போ இசிஎம் போர்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபால்ட் டேட்டாவை ஃபுல்லாக நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்கேன் டூல் பார்த்தீங்கன்னா பல்வேறு வாகனங்களுக்கான ஸ்கேன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இதில் வந்து இன்பில்ட் ஆகிருக்கு. ஏசியன் வெஹிக்கிள், அமெரிக்கன் வெஹிக்கிள், யூரோப்பியன் வெஹிக்கிள், இந்த மாதிரி பல்வேறு வாகனங்களுக்கான சாஃப்ட்வேர் வந்து இதில் பில்ட் ஆகிருக்கும். நாம் எந்த வண்டியோ அந்த வண்டியோட மாடலையும் இதையும் இன்புட்டாக கொடுத்தோம்னா கரெக்டாக அதுக்குள்ளே போய் அந்த இசிஎம் போர்டு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ அதை வந்து நமக்கு காமிக்கும். இந்த ஓபிடியில் கனெக்ட் பண்ண உடனே இதில் லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இசிஎம் போர்டோட இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவைஸ் வந்து ப்ளூடூத் மூலியமாக இந்த டேபோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் காமிக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வந்துட்டு போன கம்ப்ளைண்ட்டு, இல்லை ஒருவேளை ஏதாவது கலட்டி மாட்டியிருந்தால் உருவாகக்கூடிய கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையுமே இது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை நாம் ரீட் ஃபால்ட் கோடு கொடுத்துட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து கிளியர் ஃபால்ட் கோடு கொடுத்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட் பூராமே எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆயிடுச்சு. உண்மையாக நம்ம வந்து இப்போ வயரை கப்ளரை கழட்டி விட்டுருக்கோம். ஆனால் அது வந்து திரும்ப மறுபடியும் ஸ்கேன் பண்ணும்போது திரும்பி அந்த ஃபால்ட் வந்து உருவாகி நமக்கு காமிக்கும். என்னதான் கிளியர் ஃபால்ட் கோடு கொடுத்தாலும் திரும்பவும் அந்த ஃபால்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ நம்ம உண்மையிலேயே அதை வந்து மெக்கானிக்கலாக அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபால்ட் கோடு வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நோ ஃபால்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து இந்த கப்ளரை பிடுங்கியிருக்கோம், ஆனால் நோ ஃபால்ட் டேட்டான்னு சொல்லுது. இப்போ சாவியை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி நமக்கு இந்த ஸ்கேன் டூல் மூலியமாக காமிக்கும். அல்லது ரீஸ்கேன் பண்ணோம்னா இப்போ இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை அக்யூரேட்டாக காமிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபால்ட் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கு. P0237 டர்போ சார்ஜர் பூஸ்ட் சென்சார் ஏ சர்க்கியூட் லோ அப்படின்னு ஒரு ஃபால்ட் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ நாம் இந்த கப்ளரை கலட்டி விட்டதுனால இந்த ஃபால்ட் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ P0237 இந்த கப்ளரில் பார்த்தீங்கன்னா 3 வயர் வரும். ஒரு சில கப்ளரில் 4 வயர் வரும். இந்த கப்ளரில் 3 வயரில் ஏதாவது ஒரு வயர் கட் ஆகிருந்தால் இந்த ஃபால்ட் கோடு வந்து மாறும். P0236 இருக்கலாம், அல்லது P0238 இருக்கலாம். இந்த மாதிரி ஃபால்ட் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நாம் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த ஸ்கேனிங் டூல் பயன்படுது. இந்த ஸ்கேனிங் டூல் மூலியமாக ஒரு 80% ஃபால்ட் கூட நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம். அக்யூரஸியாக 100% எல்லாத்தையும் பார்த்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவம் மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இந்த கப்ளரை மாட்டிட்டு நம்ம ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபால்ட் கோடுமே ஜென்ரேட் ஆகலை. நோ ஃபால்ட்டு, நோ ட்ரபிள் கோடு அப்படின்னு வந்திருக்கு. இப்படி தான் ஒரு வண்டியை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வண்டியை வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு இப்போ இதில் 2 விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். மால் ஃபங்க்ஷனல் லைட்டு எதனால் வருது, செக் இன்ஜின் லைட் எதனால் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மால் ஃபங்க்ஷனல் லைட் வந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் வண்டி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நாம் செக் இன்ஜின் லைட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணுவோம். அதே இது உண்மையிலே செக் இன்ஜின் லைட்டை எரிஞ்சுது அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். நம்மளால் சில சமயங்களில் வண்டி லேட் ஸ்டார்டிங் ஆகும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வண்டியில் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வண்டியை ப்ராப்பராக வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்சால் வண்டி ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு 2க்கான விளக்கத்தையுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, அதாவது மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே இது செக் இன்ஜின் லைட் எரிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனை உருவாயிரும். உங்களால் குறிப்பிட்ட ஒரு சில நேரங்கள் கழித்து வண்டியை ஓட்ட முடியாது. வண்டியை நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.